ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்காக ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்லேருந்து பேபி ஹெக் ப்ராடக்ட்டில் ஒரு ட்ரை சைக்கிள் ஆர்டர் போட்டிருந்தோம். 3000 இதோட ப்ரைஸு. இது வந்து பிளட் ஸ்ட்ரெயினோட தான் வந்துச்சு. இது என்னன்னு தெரியல. இது ஷோரூமில் பார்க்கும்போது 4000 எம்ஆர்பி ரேட் அப்படியே போட்டிருந்தாங்க. 4800 சொன்னாங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. 2500 இருந்துச்சு. 500 வந்து ஷிப்பிங் சார்ஜ், ப்ராசஸிங் சார்ஜ் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ப்ராடக்ட் வந்தது வந்து என்னாச்சு அப்படின்னா, வீல் வந்து பாப்பா உட்காந்து ஓட்டுனா அப்படின்னா வீல் வந்து கலண்டுட்டு வர்ற மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை ரிட்டன் போட்டோம். ரிட்டன் கிடையாது, ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து எப்படின்னா ஹிந்தியில் தான் கஸ்டமர் கேர் இருக்குது. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் கஸ்டமர் கேர் இருக்குது. அவங்க பேசுகிற இங்கிலீஷும் வந்து ஹிந்தி பேசுகிற மாதிரியே தான் இருந்துச்சு. எதுவுமே புரியலை. நாங்களும் நிறைய நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து அசம்பிளுக்கு தனியாக அமௌண்ட் வாங்கினாங்க. அசம்பிள் சர்வீஸ் வர்றதுக்குமே வந்து 10 நாளைக்கு மேலே ஆணுச்சு. டெய்லி கால் பண்ணி இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு ஆனால் வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டாச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் போட்டது 1 மந்த் கழிச்சு தான் வந்துச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் போட்டதில் வந்து மேலே உள்ள பிடிக்கிற இது வந்து உடஞ்சிருந்துச்சு. சரி நாங்கள் இது ரிட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரை பண்ணி கடைசியில் ரிட்டன் போட்டோம். இன்னுமே என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ரிட்டன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க.